ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இங்க பாருங்க, ரோஜா செடிகளுக்கு நம்ம இன்னைக்கு மருந்து தான் அடிக்க போகிறோம். இந்த மாதிரி செடி ஃபுல்லுமே வந்து இப்படி காய்கிறது. இங்க பாருங்க, அப்படி ஃபுல்லா இலை ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி இருக்கிறதுக்கு செடி வந்து நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு. ஆனா வந்து இந்த த்ரிப்ஸ் அட்டாக்ஸ் வந்து இந்த செடிகளுக்கு வந்திருக்கு. இங்க பாருங்க, இந்த இலை எல்லாமே வந்துட்டு கருப்பு கருப்பா நோய் தாக்குதல் மாதிரி இருக்கு. மொட்டுலாம் வந்து நல்லா பெருசா வச்சு இந்த மாதிரி கருகுது. அப்போ நம்ம வந்து இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த இலைகள் எல்லாம் வந்து கட் பண்ணி விட்டுக்கணும். ஃபுல்லுமே வந்து இந்த மருந்து தெளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இலைகள்லாம் வந்து கட் பண்ணிடணும். ஏன்னா வந்து நோய் தாக்குதல் வந்து போறதுக்காக இந்த இலைகள்லாம் முதல்ல நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு மருந்து தெளிக்கும் போது தான் அதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கரெக்டா சொல்யூஷன் வந்து கரெக்டா கிடைக்கும். இங்க பாருங்க, மொட்டை பாருங்க எப்படி கருகி போய் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மொட்டை பாருங்க, இதுவுமே வந்து இப்ப நல்லா காஞ்சி போய் ஒரு மாதிரி கருகளா இருக்கு. ஃபுல்லுமே இலைகள் ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி அட்டாக் ஆயிருக்கு. அப்போ வந்து நம்ம இந்த கொப்பையே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிடணும். நம்ம இதுல உள்ள இலைகள் எல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இலைகள் எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம வந்து லிக்விட் தயாரி பண்ணி வச்சிருக்கிறோம். நோய் இது இங்க பாருங்க, இதுதான் அந்த ஹோம் ரெமெடி. இதுல நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்ன அரிசி கழுவுன தண்ணி. இங்க பாருங்க, பூண்டு ஒரு பல்லு, ஒரு பூண்டு எடுத்துக்காங்க. சின்னதா இருந்தா ஒரு பூண்டு எடுத்துக்காங்க. இல்ல அப்படின்னு சொன்ன பெருசா இருந்துச்சுன்னா ஒரு 5 பல் பூண்டை தட்டி போட்டுக்காங்க. அப்புறம் தயிர், உங்களுக்கே பார்த்தா தெரியும் நல்லா புளிச்சு வந்துடுச்சு. தயிர், அரிசி கழுவுன தண்ணி, 3 பல்லு பூண்டு, அப்புறமாட்ட வந்து நம்ம சோடா உப்புல அதுல சோடியம் கார்பனேட் இருக்கு. அது வந்து நல்லது செய்யும். செடிகளுக்கு வந்து பூஞ்சைகளுக்கு வந்து நல்லது செய்யும். அது வந்து நம்ம ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சேர்த்து ஒரு நாள் முழுக்க நல்லா, ஒரு நாள் 2 நாள் நல்லா புளிக்க விடணும். அப்பதான் அதுல வந்து நல்ல பாக்டீரியாக்கள் வந்து வளரும். வளர்ந்து அந்த செடிக்கு வந்து அந்த பூச்சியெல்லாம் பெயரும். பூச்சிலாம் பெய் செடி நல்லா செழிப்பா வளரும். நீங்க ஸ்ப்ரேயர் இருந்தா ஸ்ப்ரேயர்ல அடிச்சுக்கலாம். ஸ்ப்ரேயர் இல்லை அப்படின்னு சொன்ன இந்த மாதிரி வாட்டர் பாட்டில், ரெஃப்யூஸ் வாட்டர் பாட்டில் எடுத்து இதுல நல்லா ஓட்டை போட்டு வச்சுக்காங்க. ஓட்டை போட்டு வச்சு இப்படி ஃபோர்ஸா செடிகள் மேல இப்படி அடிக்கும்போது வந்து அந்த பூச்சிகள்லாம் வந்து செத்துரும். இதுல வந்து மொட்டு வைக்கும் போதே நம்ம வந்து அடிச்சிடணும். இல்லை அப்படின்னு சொன்ன அது வந்து மொட்டு வைக்கும் போதே அந்த மொட்டுக்குள்ள போய் அதோட சத்துக்கள்லாம் இலைகள் மூலமாகவோ மொட்டுக்கள் மூலமாகவோ வந்து உறிஞ்சி செடியே பாருங்க, நல்லா மொட்டு வைக்கிற ஸ்டேஜ் வரும்போது இந்த மாதிரி கருகிருது. ஒரு சில செடிகள்ல தான் இந்த பூச்சி வந்து தாக்குது. நல்லா லைட் கலர். இங்க பாருங்க, அந்த கொப்பையே நம்ம இப்படி வெட்டி எடுத்துடலாம். ஃபுல்லுமே இப்படி வெட்டிடலாம் கொப்பை. அப்பதான் வந்து அடுத்த இது அடுத்த செடிக்கு அது வராது. நல்லா கட் பண்ணி விட்டுக்கலாம். இந்த செடி வந்து நல்லா செழிப்பா வளர்ந்துருக்கு. ஆனா வந்து இந்த நோய் தாக்குறதுனால ஒழுங்காவே பூக்க மாட்டேக்கு. லைட் கலர்ல இந்த பிங்க் கலர், இந்த எல்லோ, லைட் எல்லோ, இந்த மாதிரி செடிகளை தான் குறி வச்சு தாக்குது அந்த பூச்சிகள். நல்லா அடிச்சுக்கலாம் நம்ம. இது ரோஸ் செடிக்கு மட்டும் அடிக்கணும்ட்டு கிடையாது. இங்க பாருங்க, கனகாமர செடி, இதுலயுமே வந்து நோய் தாக்குதல் வந்துருக்குது. இலைகள்லாம் சுருண்டு இருக்கு. இதுலயும் நம்ம நல்லா ஃப்ரெஷ் பண்ணிட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அடிக்கும்போது செடிகளுக்கு நல்ல பாக்டீரியாக்கள் வந்து நல்லா வளர வைக்கும். செடிகளை நல்லா புஷ்டிக்கா வளரும். பூக்கள் மொட்டுக்கள் எல்லாமே அடுத்தடுத்து வர்றது வந்து சூப்பரா வரும். இதை யூஸ் பண்ணி பார்த்து ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களும் உங்க செடிகளுக்கு அடிச்சு பார்த்து சொல்லுங்க. நல்லா அடிங்க, அப்பதான் வந்து சூப்பரா நோயெல்லாம் பூச்சிகள்லாம் வந்து செத்து போகும். இந்த சாமந்தி செடிகள்ல ஈக்கள்லாம் வந்து கருப்பு கருப்பா ஈக்கள் இருக்கும் பார்த்துக்காங்க. அதுலலாம் வந்து நல்லா ஃபோர்ஸ் பண்ணி நல்லா அடிச்சு விட்டீங்க அப்படின்னு சொன்ன அன்னைக்கு வராது. இங்க பாருங்க, ஃபுல்லுமே வந்து ஈக்கள் வந்து முட்டையிட்டு இருக்கு. இது நல்லா ஃபோர்ஸா நம்ம அடிச்சு விடும்போது அதெல்லாம் வந்து செத்துரும்.
இங்க பாருங்க, கத்திரிக்காய் செடி ஃபுல்லுமே த்ரிப்ஸ் பிரச்சனை தான். இதுலயும் நல்ல நமக்கு வந்து நம்ம ஃபோர்ஸா நல்லா அடிச்சு விடும்போது இந்த மோர் நம்ம சேர்த்துக்கிறதுனால மோரோட புளிப்புத்தன்மைக்கு நல்ல பாக்டீரியாக்கள் நிறைய வளரும். அப்போ வந்து நிறைய மொட்டுக்களும் வைக்கும். இந்த பிரச்சனையும் தீர்வாயிரும். பிரச்சனையும் இல்லாம போயிரும். நிறைய மொட்டுக்களும் வைக்கும். இங்க பாருங்க, இந்த மிளகாய் செடியிலையும் இலை சுருட்டல் நோய் மாதிரி இலையெல்லாம் வந்து சுருண்டு 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 இருக்கு. அதுக்கும் நம்ம அடிக்கும்போது நல்லா வந்துடும் செடி. இது எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். இந்த ரெசிபியை வந்து இந்த ரெமெடியை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நல்ல ரிசல்ட் இருக்கு. யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்லா செடி வந்து மொட்டு வைக்கிற டைம்ல அந்த மாதிரி அட்டாக் ஆகுது. நல்லா நம்ம அடிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்களும் உங்க செடிகளுக்கு அடிச்சு பாருங்க. மிளகாய் செடியில வந்து நோய், இலை சுருட்டல் நோய் வந்து அதிகமாவே இருக்கும். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரோஸ் செடிக்கு மட்டும் அடிக்கணும்லாம் கிடையாது. இந்த மாதிரி காய் செடிக்கு நம்ம அடிக்கும்போது அந்த இலை சுருட்டல் நோய், அப்புறம் இந்த வெள்ளைப்பூச்சி, அப்புறம் இந்த சுருண்டு சுருண்டு இருக்கிறது எல்லாமே, கருப்பு கருப்பா இருக்கிறது எல்லாமே ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த ரெமெடியை வந்து யூஸ் பண்ணி பாருங்க. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா எங்க சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கும் வேற ஏதாவது நோய் தாக்குதலுக்கு வேற ஏதாவது மருந்து இருந்தாலும் சொல்லுங்க. தேங்க்யூ.